ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கேரட் குலோப் ஜாமுன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும், நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் மீடியம் சைஸ் கேரட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பால் ஊற்றி நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மையை இது மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கிடையில் ஒரு கடாயில் சூடு பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் அதில் கொட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போட்டு நல்லா அதை கிண்டுங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டிகிட்டு இருக்கப்போ ஒரு கிளாஸ் பால் வந்து நான் திக்கான பால் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாலோடு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் அரை கிளாஸ் ரவா மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவா மாவு பாலும் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளாஸ் பாலுக்கு அரை கிளாஸ் ரவா மாவு வந்து போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து கட்டிப்படாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைக்கேற்ப அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அரை கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அதுக்கு மேலே வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுகர் ஆட் பண்ணனா இன்னும் தண்ணி மாதிரி கொஞ்சம் இலகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதை வந்து கிளறிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது மாதிரி கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஊற்றி நல்லா எண்ணெய் கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆற விட்டு நம்ம இது மாதிரி லட்டு மாதிரி சின்ன சின்னதாக எண்ணெயை தடவி உருட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா இன்னும் சாஃப்டாக ஆகிறதுக்காக என்ன பண்ணுற போகிறோன்னா இட்லி பாத்திரத்தில் வந்து இதை மறுபடியும் வந்து வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இது மாதிரி வெந்து நல்லா சாஃப்டாக ஜாமுன்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கடையில் ஒரு கடாயில் நம்ம பாலை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கெட்டியான பாலை ஊற்றி நல்லா அதை வந்து கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சுகரும் போட்டு நல்லா அதை வந்து நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அதில் வந்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அது வந்து வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நான் சின்ன சின்னதாக முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லைஸாக. அதை வந்து தூவி விட்டு இறக்கணும்னா நமக்கு சுவையான கேரட் குலோப் ஜாமுன் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம சுட சுடவும் சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.